கிருஷ்ணா, நாம் ஏற்கனவே பஞ்சபூத புள்ளிகளையும் பஞ்சபூத புள்ளியில் நீரில் கொடுத்தா என்னென்ன நோய் குணமாகும் அப்படிங்கிறத பற்றியும் நான் உங்களுக்கு விளக்கமாக சொன்னேன். இன்றைக்கி இன்னும் இந்த பஞ்சபூத சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய உபரி புள்ளி. உபரி புள்ளினா இந்த புள்ளிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பஞ்சபூத புள்ளியில் நீரில் கொடுத்தா அதுக்கு உதவி செய்யக்கூடிய சக்தியை இன்னும் மேலும் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு புள்ளிக்கு பேர் இந்த புள்ளி உபரி புள்ளின்னு சொல்கிறோம். இது உதவி செய்யக்கூடிய புள்ளி. இந்த புள்ளி பார்த்திங்கன்னா மொத்தம் 4 புள்ளி இருக்குது. ஏற்கனவே பஞ்சபூத புள்ளி 5, இதில் ஒரு 4, மொத்தம் 9 புள்ளி இந்த நுரையீரல் சக்தி ஓட்ட பாதையில் இருக்குது. இந்த மீதி 4 புள்ளி எங்கே இருக்குது, இந்த 4 புள்ளியும் என்னென்ன நோய் தீர்மானம் கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ விளக்கமாக சொல்கிறேன். நல்லா கேட்டு எழுதி வச்சுங்க. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா LU7. ஏற்கனவே நான் பஞ்சபூத புள்ளி சொல்லிட்டேன். இது உபரி புள்ளி. இந்த LU7 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கட்டு ரேகை. இந்த மணிக்கட்டு ரேகை இருக்கு இல்லையா, இங்கே நேராக அப்படி கீழே வந்தால் மணிக்கட்டு ரேகையில் ஒரு புள்ளி இருக்குன்னு சொன்னேன்ல, இந்த புள்ளிக்கு பேர் தெரியுமா? LU9. LU9லேருந்து அப்படியே மேலே ஒரு சுன் வந்தீங்க அப்படின்னா இந்த எலும்புக்கு கீழே பள்ளத்தில் ஒரு சுண்ணுக்கு கீழே நம்ம LU8 இருக்குன்னு பார்த்தோமா, இந்த LU8லேருந்து அப்படியே மேலே இப்படி போயிட்டு இப்படி வரணும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கம் போய் அப்படியே மேலே போய் கீழே வரணும். இந்த கரெக்டாக இப்படி கை வச்சிங்க அப்படின்னா, இந்த மாதிரி கை வச்சிங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் இருக்கு. இதுதான் LU7. இது ரொம்ப முக்கியமான புள்ளி. இந்த LU7 அதுக்கு அடுத்த வரக்கூடிய பெருங்குடலுடைய சக்தி ஓட்ட பாதையில் இது கனெக்ட் ஆகுது. இந்த பாயிண்ட்ல நீங்கள் நீரில் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா பெருங்குடல் இருக்கிற பிரச்சனை குணமாகும். இது பெருங்குடலுக்கும் இந்த நுரையீரலுக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய லியோ கனெக்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லியோ கனெக்டிங் பாயிண்ட் கடைசியாக மறுபடியும் நான் எல்லா சக்தி ஓட்ட பாதையில் இருக்கிற லியோ கனெக்டிங் பாயிண்ட் நான் தனியாக கொடுக்குறேன். இப்போ நீங்கள் LU7 பாருங்க. இதில் நீரில் கொடுத்தா என்னென்ன நோய் குணமாகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நுரையீரலில் ஏற்படுற எல்லா நோய்க்கும் இது ஒரு தீர்மானம் கொடுக்கும். அப்புறம் பின்பக்க தலைவலி, பின் கழுத்து வலி, கழுத்து தசை இறுக்கம், கழுத்து எலும்பு தேய்மானம், குடிப்பழக்கம், ஆஸ்துமா, தோல் வியாதிகள், கால் வீக்கம், உடல் நடுக்கம், தலையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைக்கும் இது ஒரு முக்கியமான புள்ளி. இது LU7. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா LU6. LU6 எங்க இருக்கு அப்படின்னா நம்ம அப்படியே இந்த மடிப்பு ரேகை பார்த்தோம் இல்லையா, பாருங்க, இது மடிப்பு ரேகை. கை மடிச்சா வரக்கூடிய மடிப்பு ரேகையில இந்த இடத்துல நம்ம LU5 பார்த்தோம். இந்த LU5ல இருந்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்றோம், LU5. இது எவ்வளவு தூரத்தில் இருக்கு, எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்க இருந்து 5 சுண்ணு கீழே உங்க விரல்ல 5 சுண்ணு நீங்க அளந்துட்டு வந்தீங்க அப்படின்னா 5 சுண்ணு கீழே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடியது LU6. LU5ல இருந்து 5 சுண்ணு கீழே LU6 இருக்கு. நீங்க கீழே இருந்து பார்க்க வேண்டாம், மேல இருந்து பார்த்துங்க, ஈஸியா இருக்கும். இந்த LU6ல நீரில் கொடுத்தா தீரும் நோய்கள். நுரையீரலின் தீவிர நோய், நுரையீரல் ஏதாவது தீவிரமான நோய் இருந்தது அப்படின்னா இது நல்லா கேட்கும். இருமல், டான்சில், டான்சில்னா தொண்டையில் நம்மளுக்கு டான்சில் பிரச்சனை இருக்கு இல்லையா, அதுக்கு இது நல்லா கேட்கும். மூச்சுக்குழாய் வேக்காடு, ஆஸ்துமா, மேல் கைவலி, சளியில் ரத்தம் வருதல், வீசிங், மூச்சு திணறல், இதுக்கெல்லாம் இந்த புள்ளி நல்லா கேட்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா LU2 அப்படின்னா இந்த LU5லேருந்து அப்படியே நீங்கள் நேராக வந்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த இடத்துல LU4, LU3 இதெல்லாம் நம்ம இது கணக்கில் வராத புள்ளி. அப்படியே மேலே இந்த தோள்பட்டையிலேருந்து அப்படியே கொஞ்சம் கீழே இறங்குனீங்கன்னா இந்த தோள்பட்டை எலும்பும் இந்த காரை எலும்பு, இங்கே கழுத்திலிருந்து வரும் இல்லையா காரை எலும்பு, இந்த காரை எலும்பும் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகும். ஜாயிண்ட் ஆகிற அந்த எலும்புக்கு கீழே அந்த பள்ளம் ஒன்று கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். இந்த பள்ளத்தில் LU2 இருக்கு.
இந்த LU2ல நீங்கள் நீடில் கொடுத்தீங்கன்னா தீரும் நோய்கள். திடீர் மூச்சு திணறலுக்கு மிகச்சிறந்த புள்ளி. இது வந்து திடீர்னு யாராவது மூச்சு திணறல் ஏற்படுறாங்க அப்படின்னா இந்த நீடில் கொடுத்தீங்க அப்படின்னா உடனே கேட்கும். தோள்பட்டை வலி, தோள்பட்டை வலி, கை தூக்க முடியாமல் யாருக்காவது கை இப்படி தூக்க முடியல அப்படின்னாலும் இந்த புள்ளி வந்து நல்லா கேட்கும். அதுக்கு அடுத்தது LU1. LU1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த LU2 வந்து அப்படியே ஒரு சுண் கீழே, இந்த ஒரு சுண் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விலா எலும்பு இருக்குல்ல, மொதல் எலும்புக்கும் ரெண்டாவது எலும்புக்கும் சென்டரில் இருக்கும். இந்த LU1ல நீடில் கொடுத்தீங்க அப்படின்னா இருமல், மார்பு சளி, ஆஸ்துமா, தோள்பட்டை வலி, தோல் சம்பந்தமான வியாதிகள் இது எல்லாமே கேட்கும். நான் சும்மா வீடியோ கொடுத்துட்டே இருக்கேன், நீங்கள் வந்து சும்மா பார்த்துட்டு விடாதீங்க. தயவு செஞ்சு எழுதி வச்சு இதை வந்து என்ன அப்படின்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு அக்குபஞ்சர் டாக்டர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக நான் கேரண்டி கொடுக்குறேன். ஹரே கிருஷ்ணா.